வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சர்வம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை உதவியாளர் பணிக்கான போஸ்டிங் வந்து நிரப்பப்படுறதா வந்து கால்ஃபேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே கால்ஃபேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு 1500 போஸ்ட்டுக்கு மேலே. அதுக்காக வந்து எல்லாமே ஆர்வத்தோடு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்று ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு 22ஆந்தேதி பிப்ரவரி 22 இன்றைக்கி வந்து என்னை வந்து இன்டர்வியூ வர சொல்லியிருந்தாங்க. கால் லெட்ரு வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா, பால்பண்ணை, திருச்சி பால்பண்ணையில் தான் அந்த கால்நடை உதவியாளர் இன்டர்வியூ நடக்கிற இடம் இருக்குது. போனோம். போய் என்ட்ரன்ஸில் நுழையிறதுக்குள்ளே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா, ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃப்ளக்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, கால்நடை உதவியாளர் பணிக்காக நிரப்பப்பட இருந்த உதவியாளர் பணிகள் கால வரையறையின்றி, அதாவது டேட்டு குறிப்பிடப்படாமல் உங்களுக்கு வந்து தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. அதாவது அந்த இன்டர்வியூ போஸ்ட் வந்து டேட்டு குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்படுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ளக்ஸில். அங்கே இருக்கிற அந்த கால்நடை அலுவலகத்தில் வந்து இருந்த சில அதிகாரிகள்ட்டையும் நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்கே போட்டிருக்கிறது தான்ப்பா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதிய தலைமுறையிலேருந்து வந்து சில இதெல்லாம் என்கொயரிலாம் பண்ணாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேமராமேன் கேட்டார். அதுக்கு வந்து எல்லாமே பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எங்களுடைய கால் லெட்டரும் எடுத்து நீட்டினோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் வந்து எங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காட்டினோம். நியூஸ் இன்னும் ஃப்ளாஷ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான். அது இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வெறும் 80 போஸ்டிங் தானே, 12,000 பேர்த்துக்கு மேலே வந்து வர சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து 80 போஸ்டிங்க்கு வந்து ஆல்ரெடி ஒரு 6 lakhs இல்லை 5.5-6 lakhs வந்து வாங்கிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு அங்கே இருக்கிற சில பேர் தகவல் சொல்லியிருந்தாங்க. இதை நான் சொல்ல கிடையாது, அங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல, இதே போஸ்டிங்கை வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வந்தவங்க இதை மாதிரி சொன்னாங்க. 6 லட்சம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க போல், கொடுத்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல், நம்ம சும்மா கண் துடைப்புக்கு நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கிறாங்க போல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி நான் போயிட்டு வந்துட்டேன், வேஸ்ட்டு தான். இன்றைக்கி வேலையும் போச்சு, இன்றைக்கி சம்பளமும் போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நாகப்பட்டினம், தூத்துக்குடி சைட்லேருந்து, சென்னை சைட்லேருந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாமே வெறுங்கையோடு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நாளைக்கோ இல்லை இன்னும் ஒரு வாரம் இந்த இன்டர்வியூலாம் நடக்கும்ல, யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க, போகாதீங்க. போய் வேஸ்ட்டு தான். அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ போடுறேன். தேங்க்யூ.